ஏய், நீ ஏண்டி அவகிட்ட வாய் கொடுக்குற? மா உனக்கு அவளை பத்தி தெரியல, அவ ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கா. கண்டிப்பா சொல்றேன், நம்ம வீட்ல இருந்து ஏதோ எடுத்துட்டு போயிருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடி. 10 வீட்ல வேலை செய்யறவ யாராச்சும் ஏதாவது கொடுத்திருப்பாங்க, எடுத்துட்டு போறா. இத பாரு, படிக்கிறேன்னு சொன்னியே, முதல்ல அத பாரு. என்னவா இருக்கும்? யார்கிட்ட? என்கிட்டயேவா? சிம்மக்கல் ராணியா கொக்கா? ஏன் இடுப்புலயே கை வைக்கிறியா? இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னை கவனிச்சுக்கிறேன். சப்பா, இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. பத்திரமா இருக்கு. ஏய், என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த நெட்டக்கோக்கு ஏன் இடுப்புல கை வைக்கிறதுல குறியா இருக்கா? மெதுவா பேசுக்கா. அந்த அம்மா ஆஸ்பத்திரில இருந்து வரதுக்குள்ள நான் போய் ஆஸ்பத்திரியில படுத்துருவோம் போல இருக்கு. ஐயோ ராணி கோச்சுக்காத ராணி, உன்னை விட்டா யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா சொல்லு. பாருங்க, இந்த ஒரு தடவை தான், அடுத்த தடவைல இருந்து வேற யாரையாவது பார்த்து வச்சுக்கோங்க. அக்கா, அத்திக்கு மேல சந்தேகம் வந்துச்சா? என் மேல சந்தேகம் வந்துருமா உங்களுக்கு? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆனா உங்க மேலதான் சந்தேகம் வந்த மாதிரி இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. நான் வரேன். ஐயோ ஐயோ, என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போறா? இப்ப என்ன பண்ண? என்ன பண்றதா? நீ கொடுத்த ஐடியா தானே, யோசிச்சு வச்சிருப்பியே. யோசி. அக்கா, நான் யோசிக்கல. அக்கா நல்லா யோசி. என்னடா பண்ற? ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கா பத்தா. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. கிளாஸா? அது என்னமா பொம்மையா ஓடிக்கிட்டு இருக்கு? பிராக்டிக்கல் கிளாஸ்னா அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதா பத்தா? சைலண்டா இருங்க. மா, அவ ஏதோ கதை விட்டுட்டு இருக்காமா. அவ மொபைல்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கா. அத்தை, அத்தனை கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்போ நீ என் விஷயத்துல தலையிடாத, இல்லன்னா. சரி சரி, டீல். என்னடி அது டீலு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு சொன்ன புரியாது. நீ வேலையை பாரு. பிரியா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. வாங்க வாங்க வாங்க. விருந்தெல்லாம் முடிஞ்சுதா? ரொம்ப கலைச்சு போயிட்டீங்க போல இருக்கு. ஏமா, எப்படி உபசரிச்சாங்க? நல்லா உபசரிச்சாங்க. ஏமா, உன் பெரிய மாமா நீங்க போயே தீரணும்னு ஒத்த கால்ல நின்னா என் தம்பி வீட்டுக்கு கூட அனுப்பல. எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க? ஆமா ஆண்டி, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலியும் நல்லா பழகுனாங்க. அது சரி. எச்ச கையால காக்கா ஓட்ட மாட்டான் அந்த பைய. இன்னைக்கு விருந்து வைக்கிற அளவுக்கு நெருங்கிட்டான். நம்ம மேல வந்துட்டோம் இல்ல, அதான். என்னங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னது இது? வர வழியில ஃபேமஸ் கடைன்னு சக்தி சொன்னாரு. அதான் இறங்கி எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். நீ எடுத்துக்கோ. இல்ல இல்ல, எனக்குலாம் வேண்டாம். இத பார்த்தாலே தெரியுது குவாலிட்டி இல்லன்னு. இல்ல, ஃபேமஸ் கடைன்னு சொன்னாரு சக்தி. அண்ணனா? அப்படி என்ன கடை இருக்கு நம்ம ஊர்ல? இந்த யானைக்கால் பக்கத்துல இருக்கும்ல, செவந்தி எண்ணெய் கடை, அங்கதான். ஐயே, அதெல்லாம் ஒரு கடையா? பார்க்கவே டர்ட்டியா இருக்கும். ஏய், அந்த கடைக்கு என்னடி குறைச்சல்? எங்க தாத்தா அங்கிருந்து தான் பலகாரம் வாங்கிட்டு வருவாரு. உனக்கு என்னடி தெரியும் அந்த கடையை பத்தி? அப்போ சின்ன கடையா இருந்தது, இப்போ ஈ மாதிரி இல்ல கூட்டம் முக்கியது. ஆமா, ஈதான் முக்கியது. சும்மா இருடி, நல்லாதான் இருக்கு. ஆமாமா, உன் தாத்தா காலத்து கடையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியாமா? இது பாரு, உனக்கு பிடிச்சா சாப்பிடு, இல்லைன்னா விடு. பிள்ளைங்களுக்கு கொடுமா, அவளுக்கு வேண்டாமா, விட்டுரு. இந்தா. நல்லா இருக்குடி. சக்தி, இல்ல எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அக்கால எங்க இருக்காங்க? அவங்களா? அதான் சமையல் கட்டுல கூட்டம் போட்டிருக்காளுங்க. போ, அவங்களுக்கும் கொடு. நல்லா இருக்குடி, சாப்பிட மாட்டேன்ட்டு. குவாலிட்டி இருக்காதுமா. எனக்கு அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்குமா. அந்த ராணி
அவ ஏதோ எடுத்துட்டு போயிருக்காம்மா. ஏய் சும்மா இருடி. இந்த விசாலட்சி யாராவது ஏமாத்த முடியுமா? அட போமா. அதுவும் இல்லாம 10 வருஷமா நம்ம வீட்ல வேலை பாக்குற அவளை போய் சந்தேகப்படுற. உனக்கு விவரம் பத்தாதுடி. என் வயித்துல வந்து பிறந்திருக்க. ஏண்டா ஸ்வீட் சாப்பிடுறா? சார் திட்டுவாரு. உங்க சாருக்கும் கொஞ்சம் கொடுத்துடு. ஐயோ அக்கா, எனக்கு படபடன்னு வருது. இந்த ராணி அப்பா கிட்ட கொண்டு போய் கரெக்டா பணத்தை கொடுத்துருப்பாளா? ஒரு தகவலும் சொல்ல மாட்டேங்கிறா. கொஞ்சம் பொறுப்பா, போய் சேர வேணாமா? நம்ம வேணா ஒரு போனை போட்டு பாத்துருவோமா? நீ போனை போட போய் அவ ஏதாவது திட்டி விட போறா. இந்த வீட்ல அவ ஒருத்திக்கிட்ட மட்டும் தான் நம்ம திட்டு வாங்கல, அதையும் வாங்கிட வேணாம். கொஞ்சம் பொறு. ஹாய். வாமா, விருந்தெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சுது. வர வழியில உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆனா நாங்க இதை சாப்பிடக்கூடாது. ஏன்? எது வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல டைனிங் டேபிள் மேல வச்சிடணும். மாமா தான் முதல்ல சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் சாப்பிடுவோம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அத்தை எடுத்துக்கிட்டாங்களே, உங்களுக்கும் கொடுக்க சொன்னாங்க. அது எல்லாரையும் சாப்பிட வச்சு பார்த்து அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். எப்பவும் அப்படிதான் சாப்பிடுவோம். பொதுவா ஸ்வீட் பெருசா பிடிக்காது. பரவாயில்ல, நீ வாங்கிட்டு வந்தனால நான் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். நீங்க? அச்சோ வேண்டாம், இருக்கட்டும். நீங்க ஏன் வேண்டாங்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? நீங்க டயட்ல இருக்கீங்க அதானே? ஆமா, ஈஸ்வரி அக்கா பாதி நேரம் டயட்ல தான் இருப்பாங்க. ப்ளீஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்காக எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கோங்கக்கா, எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. உங்களுக்கு? எனக்கு வேண்டாம். எடுத்துக்கடி. அவ அப்படிதான் சொல்லுவா. நீ கொடுமா, நான் கொடுக்குறேன். எடுத்துக்கடி, சாப்பிடு. இந்தா. பிசினஸ் பண்றவங்களுக்கு மென்டல் ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பிசிக்கல் ஹெல்த்தும் முக்கியம் இல்லையா? ஜனனி கரெக்ட். இப்போ உங்களுக்கு நான் கொடுத்தது அவ்வளவா விருப்பம் இல்லாத விஷயமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு கொடுக்க போறது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. உங்க எல்லாருக்கும் என்னோட கிஃப்ட் வரும். கிஃப்டா? ஆமா. எங்களுக்கா? ஆமா, புக்ஸ். ஈஸ்வரி அக்கா, உங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற காம்படிஷன்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ், அப்புறம் குளோபல் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இத பத்தின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில்ஸ் இருக்கிற ஒரு புக்கை ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். உங்களோட இண்டஸ்ட்ரிய பத்தி எனக்கு அவ்வளவா பெருசா தெரியல, ஆனா எங்க ப்ரொஃபசர் கிட்ட கேட்டேன். அவரு சில டைட்டில் சஜஸ்ட் பண்ணாரு. அத நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன் உங்களோடது. அப்பதான் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரின்னு எனக்கு தெரிஞ்சுது. என் ஹைட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் பெருசா தான் தெரியும். அப்புறம் உங்களுக்கு? எனக்கு தெரியும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பத்தி தானே? இல்ல, உங்களை மாதிரி நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் உமன் ஆண்டர்பிரினரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி புக். பிசினஸ்ல எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அதை எப்பவும் இதே ஹியூமரோட ஹேண்டில் பண்ணணும்னு அப்படி விஷ் பண்ணி நான் உங்களுக்கு அதை கொடுக்க போறேன். ஆமா கரெக்ட். நீங்க 3 பேரும் அதை வாங்கி படிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க. பிடிச்சா சொல்லணும், பிடிக்கலனாலும் சொல்லணும். ஐயோ, நீ ஆசையா வாங்கி கொடுக்கற, கட்டாயமா பிடிக்கும். இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது உங்க எல்லாருக்குமே ஐஸ் வைக்கதான். நீங்க 3 பேருமே எந்த எக்ஸ்கியூசஸும் சொல்லாம என்ன உங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகணும். ஓ, போனா கூட்டிட்டு போவோம். இல்ல போறப்போ கூட்டிட்டு போவோன்னு சொன்னா. அவளுக்கு கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆகும். அவ வாயே அப்படிதான். ஆமா, எனக்கு அப்பப்போ அப்படிதான் டங்கு ஸ்லிப் ஆயிடும். நீங்க எப்ப போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க?
ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதுல என்ன இருக்கு? அது போவோம். அது வேலை. அக்கா ஃபோன் அடிக்குது. ஹலோ. ஆ ஓகே தேங்க்ஸ். என்னக்கா ஃபைல கொடுத்துட்டாளா? ஆ கொடுத்துட்டா. உங்களோட ஆபீஸ் வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல இருக்கட்டும், எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. நீங்க ரெஸ்டே இல்லாம வேலை பாக்குறீங்க, நானும் ஹெல்ப் பண்றேனே. ஐயே, எங்களுக்கு சும்மா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. அதான் நீ போய் ரெஸ்ட் எடு. ம் சரி, இந்தாங்க எடுத்துக்கோங்க. இல்ல நீ உள்ள வச்சு சாப்பிடு. போ ரெஸ்ட் எடு. ஓகே பாய். என்னக்கா இவ கம்பெனின்னு சொல்லிட்டு இருக்கா? நாம இங்க கம்பி தான் கட்டுறோங்கிற கதை தெரிஞ்சா இவ என்ன பண்ணுவா? அக்கா, நீங்க ஏன்க்கா கவலைப்படுறீங்க? நம்மளெல்லாம் டேக்கிள் பண்ண மாமா அவளுக்கா ஏதாவது பிளான் வச்சிருக்க மாட்டாரா? ஏங்கா, அவங்க அம்மா வந்து கேட்டப்ப அன்னைக்கே உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன்னு நீங்கல்ல. இப்ப பார்த்தா அமைதியா இருக்கீங்க. நீங்க என்னவோ முடிவுல தான்க்கா இருக்கீங்க. பாப்போம். அக்கா அக்கா அக்கா, என்னை காப்பாத்துங்க. என்னாச்சு? அவ தம்பியோட வெளியில போயிட்டா. யார் தம்பியோட வெளியில போனா? நானும் ஈஸ்வரி அக்காவும் பின்கட்ல வேலை பார்த்துட்டு இருந்தோமா. அப்ப இந்த ஜனனி பொண்ணு வந்துச்சா. எப்பவும் போல கம்பெனி கம்பெனி கம்பெனின்னு பேசிட்டு இருந்துச்சு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிட்டோம். அப்பன்னு பார்த்து இந்த சக்தி தம்பி வந்துச்சா. நான் ஆஃபீஸ்க்கு போகணும், கையெழுத்து போடணும், 1 ஹவர்ல வந்துடுன்னு சொன்னதுதான் மிச்சம். அவன் கூட சிட்டா பறந்து போயிட்டா ஆஃபீஸ்க்கு. ஐயோ, ஜனனி சக்தியோட போயிட்டாளா? ஈஸ்வரி அக்கா ஒன்னும் சொல்லலையா? நின்னா தானே ஏதாவது பேச முடியும். அவன் சொன்னா இவ போயிட்டா, அம்பிடுதேன். வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து இப்படி போயிட்டாலே. அத்தைக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. இப்ப இந்த விஷயத்த நானும் ஈஸ்வரி அக்காவும் போய் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க தோதா சொல்வீங்க. போய் சொல்லிடுங்க. நான் உன் அத்தை கிட்ட தோதா. நான் பேச ஆரம்பிச்சாலே என்னை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஏய், சக்தி ஒண்ணுமே சொல்லாமல கூட்டிட்டு போனா? அவன் இங்க நிக்கவா அங்க நிக்கவான்னு இருக்கான். கல்யாணம் ஆகி 1 வாரம் தானே ஆகுது. அதுக்குள்ள அவளை ஏதாவது சொல்லிட முடியுமா? அதுவும் சரிதான். இப்ப என்ன நடக்க போதோ தெரியல. ஐயோ, எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. போச்சு, அத்தைக்கு தெரிய போகுது. மாமா வரப்போறாக. அத்தை மாமா கிட்ட சொல்ல போறாக. நம்ம 3 பேரும் நிக்க வச்சு வெட்ட போறாக. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னியோட நம்ம கதை முடிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா தெரியுது. புலம்பாதடி, ஒண்ணு ஆகாது. எனக்கு பயமா இருக்கு. பயமுறுத்தாத. எப்படிக்கா ஒண்ணு நடக்காதுன்னு சொல்றீங்க? எனக்கும் தெரியாது. நம்புவோம், நம்பிக்கை தானே. கல்யாணம் ஆகி 1 வாரம் தானே ஆகுது. அதுக்குள்ள அவளை ஏதாவது சொல்லிட முடியுமா? அதுவும் சரிதான். இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே. ஐயோ, எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. போச்சு, அத்தைக்கு தெரிய போகுது. மாமா வரப்போறாக. அத்தை மாமா கிட்ட சொல்ல போறாக. நம்ம 3 பேரும் நிக்க வச்சு வெட்ட போறாக. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னியோட நம்ம கதை முடிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா தெரியுது. புலம்பாதடி, ஒண்ணு ஆகாது. எனக்கு பயமா இருக்கு. பயமுறுத்தாத. எப்படிக்கா ஒண்ணு நடக்காதுன்னு சொல்றீங்க? எனக்கும் தெரியாது. நம்புவோம், நம்பிக்கை தானே. நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் வேலையை பாரு. போ போ. இல்ல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நடந்தா டென்ஷன் ஆகுது. சரி, எப்படியும் கூப்பிட்டு விடுவாங்க. அப்ப பாத்துக்கலாம். தப்பிக்க முடியாது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இல்ல, நான் சொன்னதுதான். மாமா வரப்போறாக. போச்சு போச்சு. ஏய், புலம்பிட்டு இருக்காதடி, பயமா இருக்கு. அக்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. ஐயோ,
ஏன் சக்தி டென்ஷனா இருக்கீங்க? நீ வீட்லயே இருந்திருக்கலாம்ல ஜனனி. ஏன் நான் உங்க கூட வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல அப்படிலாம் சொல்லல. அன்கம்ஃபர்டபுளா இருந்தா ஓப்பனா சொல்லிடுங்க. எனக்கு உங்க கூட வரணும்னு தோணுச்சு, வந்தேன். அதே மாதிரி உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொன்னா தானே தெரியும். என் மனசுல எல்லாம் ஒண்ணும் இல்ல ஜனனி. சரி அதான் வந்தாச்சுல, விடு, பாத்துக்கலாம். அப்பா காம்பவுண்ட் ஸ்டோர்லாம் பிரமாதமாக கேட்டிருக்கேன். ஆமாண்ணே. பயங்கரமான ஆளியா நீ. இவ்வளோ ஒரு இடத்த வளைச்சு போட்டிருக்க, என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லலையே. வேணும்னா சொல்லுங்கண்ணே, நாளைக்கே உங்கள் பேரில் கிரையம் பண்ணி கொடுத்துறேன். கிரையம் பண்ணி கொடுக்குறியா? ஆமாண்ணே. நான் ஓ அளவுக்குலாம் வசதியான நாள் கிடையாதுப்பா. ஏதோ படிப்படியாக உழைச்சி முன்னேறினவன். உன்னை மாதிரி சிவகாசில் போய் நோட் அடிச்சா சம்பாரிச்சேன். அட ஏண்ணே, பழைய கதையெல்லாம் போய் இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கீங்க. பழசோ புதுசோ இப்போ அதான கை கொடுக்குது. அதான் ஏக்கர் கணக்கில் வளைச்சு போட்டிருக்கேன். சரி, இந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடிலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க கிரவுண்டு? அதெல்லாம் 2C 3C சொல்கிறாங்கண்ணே. காலேஜ் வரப்போகுதுல? ஆமாம், மெடிக்கல் காலேஜ் வருதுல்ல? ஆமாண்ணே. ஆமாம் ஆமாம், ஏறத்தானே செய்யும். ம். சக்தி, வண்டி நிறுத்துங்க. ஏன் ஜனனி, என்னாச்சு? நிப்பாட்டுங்க. ஏன் நிப்பாட்டுங்க சக்தி. என்ன என்னாச்சு ஜனனி? எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொன்ன? மாமா நிக்கிறாரு. சக்தி, வண்டி நிறுத்துங்க. ஏன் ஜனனி, என்னாச்சு? நிப்பாட்டுங்க. ஏன் நிப்பாட்டுங்க சக்தி. என்ன என்னாச்சு ஜனனி? எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொன்ன? மாமா நிக்கிறாரு. சரி அண்ணன் இருக்கட்டும், இப்போ என்ன? அதனால நம்ம கிளம்பலாம், டைம் ஆச்சுல. அதெல்லாம் முடியாது. அவரை பார்த்துட்டு சும்மா போக முடியுமா? வாங்க பேசிட்டு வரலாம். ஜனனி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, வேலை நிறைய இருக்கு, நம்ம கிளம்பலாமே. சக்தி, நான் சொல்றது கேளுங்க, வாங்க. ஜனனி இரு ஜனனி, ஒரு நிமிஷம். ஜனனி நான் சொல்றது கொஞ்சம் கேளு, ஒரு நிமிஷம் நில்லு ஜனனி. ஜனனி ஜனனி ஒரு நிமிஷம் நில்லு ஜனனி. ஏய் வாமா. ஹாய் மாமா. ஹாய் ஹாய். என்னப்பா, என்ன இந்த பக்கம்? அண்ணா அது காலையிலேயே சக்தி ஆபீஸ் வரைக்கும் போக போறேன்னு சொன்னாரு. வீட்ல ஒரே போர் மாமா. அதான் வீட்ல அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு சக்தியோட கிளம்பி ஆபீஸ் போயிட்டு வரலான்னு அப்படியே கிளம்பிட்டோம். ஊரையும் சுத்தி பார்க்கலாம்ல, அதான். சரி. வழியில நம்ம ஃபேக்டரியை காட்டினாரு, நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களை பாப்போன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மாமா. சரிம்மா. ஜனனி வா போலாம். இந்த சக்திக்கு என்னாச்சுன்னே தெரியல மாமா. காலையில இருந்தே ஒரே டென்ஷனாவே இருக்கான்.
சாரி, இருக்காரு. இப்ப கூட உங்களை பார்த்துட்டு பேச வரலாம்னா அதெல்லாம் எதுக்கு? நாம நம்ம வேலையை பார்த்துட்டே போலான்னு சொல்றாரு. ஜனனி டைம் ஆகுது, வா கிளம்பலாம். சரிங்க மாமா, நாங்க வரோம். பாய் மாமா. சரிம்மா. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். கிளம்புறேன் மாமா. சரிம்மா, போயிட்டு வாங்க. பாய் பாய். புதுசா கல்யாணம் ஆன தம்பி தானே? உங்க வீட்டு பொம்பளைங்க குரலை கேட்டதே இல்லைண்ணே. இப்பதானே கேக்குறோம். மெட்ராஸ்கார புள்ள இல்ல, அதான் நீங்க ஃப்ரீயா விட்டீங்க போல. நல்ல லட்சணமா இருக்குண்ணே. அப்ப நாங்க போயிட்டு வரோண்ணே. சரி, வரோண்ணே. போயிட்டு வாங்க.